ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிஸ்லா டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரோன் எப்படி செய்கிறது அண்ட் ட்ரோன் எப்படி ஃப்ளை பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோனை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிட்ட அப்புறம் அது எப்படி ஃப்ளை பண்ணுற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இது ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஸ்க்ரூலாம் போட்டு 4 லெக்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அப்புறம் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்க 4 சைஸும் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டோடனே நம்ம வந்து மோட்டர் ஃபிட் பண்ணோம். வாங்க மோட்டர் ஃபிட் பண்ணலாம். 4 சைஸும் ட்ரோன் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து ட்ரோன் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோடனே அதோட கண்ட்ரோல் ஒன்றுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். அது வந்து அந்த 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, அந்த 3 ஒயரும் வந்து அதில் வந்து ஏதோ 3 ஒயரோட அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அந்த கண்ட்ரோலில். அப்படி கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம சேனலில் நிறைய 3D பிரிண்டிங் ரிலேட்டடான வீடியோ, அப்புறமேட்டு நம்மளோட சேனலில் டிஐஒய் கேஜெட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்புறம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மோட்டர்லாம். இப்போ வந்து நம்ம அந்த மோட்டருக்கான கண்ட்ரோலர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 மோட்ரு யூஸ் பண்ணுறோம். அதனால் 4 ட்ரோன் மோட்டர்னால 4 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அதுக்கு 4 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்டுங்களா, அதுக்கு வந்து கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டு பிளாக் கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பிசிபி போர்டு மாதிரி, அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். பவர் சப்ளை மட்டும் அதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்ரி சப்ளை வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். வாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த ஒயர், அதில் 3 ஒயர் வரும், சிக்னலு, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு. அது வந்து நம்ம கண்ட்ரோல் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்மளுக்கு வந்து ட்ரோனோட அந்த கண்ட்ரோல் மட்டும் ஆட் பண்ணோம். அது கீழே இருக்க பார்த்தீங்களா, அந்த 2 கிளிப் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு, அது மட்டும் பவர் சப்ளைன்ற இடத்துல அது கீழே மோட்டர்லேயே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அங்கே சால்ட்ரிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து சப்போஸ் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் அட் அ டைமில் அங்கே வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அந்த கீழே அந்த 3 ஒயர் வருதுங்க பார்த்தீங்களா, அதை வந்து கீழே எங்கேயும் சால்ட்ரிங் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணுற அந்த கண்ட்ரோலர் இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஒயரோட இன்னொரு ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம வச்சுக்க டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து 6 சேனல் இது. டிஸ்பிளே வச்சுருக்கிறது இது வந்து டிஸ்பிளே இல்லாததும் வருது. டிஸ்பிளே இல்லாதது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு செட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து டிஸ்பிளேவோடதே வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, இப்போது வந்து நம்ம ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, ரிசீவரில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 4 செல் போடுற மாதிரி இருக்கும். 4 செல் 6 செல் போடுற மாதிரி இருக்கும். உங்களோட நீங்கள் வாங்குறத பொறுத்து வாங்கிக்கோங்க. ரிசீவருக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்க தேவையில்ல. அதில் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு ட்ரோன் மோட்டரோட கண்ட்ரோல்லே உங்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா கீழே, அதோட பவர் சப்ளை வந்து நம்ம இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து அதில் 3 ஒயர்ஸ் வரும் பார்த்தீங்களா, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் சிக்னல்னு, அந்த ஒயர் எடுத்து வந்து கொடுத்தாங்களாலே நம்மளுக்கு வந்து இதில் பவர் ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கண்ட்ரோலோட போர்டோட எப்படி இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆட்டோ பைலட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ட்ரோனோட அட்டாச் பண்ணோம். அப்போ தான் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகும். கீழே நம்ம அந்த கண்ட்ரோல் போர்டு கீழே வச்சிங்கன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு டபுள் சைடு செல்லோ டேப்போ ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலே அது ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் பண்ணியிருக்க மாதிரி 3D பிரிண்டிங் டிசைன் போட்டிருக்கேன். நான் 3D பிரிண்டிங் டிசைன் போட்டு சும்மா பிளாஸ்டிக் மாதிரி வச்சு அதில் வந்து பாக்ஸ் மாதிரி ஃபில் பண்ணி அதில் அந்த டிஸ்பிளே மட்டும் தெரிகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ரிசீவருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் ரிசீவருக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க.
கண்ட்ரோலர் இருக்கிற பார்த்தீங்களா, அதோட ஒயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இது இப்போ ஆட்டோ பைலட் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. வந்து பஸர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் பஸர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரோன் பேட்டரி எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எப்படி லித்தியம் அயன் பேட்டரி வந்து சார்ஜ் போடுறது அண்ட் எப்படி நம்ம வாங்கக்கூடிய ட்ரோனுக்கு வந்து எவ்வளோ பவர் சப்ளையில் வாங்குறது, எவ்வளோ வாட்ஸில் வாங்குறது அப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம வந்து ஷார்ட்டாக தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ட்ரோன் செட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரனால கொஞ்சம் லென்த்தாக போயிடும் வீடியோ. அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விங் செட் பண்ணும்போது 1 2 3 4ன்னு எல்லாமே பிரிச்சுக்கணும். 1 வந்து அந்த மேலே விங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 அந்த மாதிரி நம்பர் எழுதியிருக்கோம், அது வந்து மேலே இருக்கணும். இப்போ 2ல் வந்து அது வந்து திருப்பி இருக்கணும். 3ல் வந்து அது வந்து மேலே ஃபஸ்ட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் சேமாக இருக்கணும் மேலே இருக்கிற மாதிரி. 4 வந்து அது நம்பர் வந்து கீழே இருக்கணும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களே ஒரு பெல்ட் தருவாங்க, அது கொடுத்து நீங்கள் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டபுள் சைடு செலோடேப் போட்டு எல்லாம் கம் போட்டு க்ளூ கம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரோன் பறக்கும்போது கீழே விழுந்துடும் பேட்டரி. ஓகே, இப்போ வந்து நம்ம கேலிப்ரேஷன் ஒரு செட்டிங் இருக்கும் அந்த கண்ட்ரோல் போர்டில். அது வந்து கேலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வைக்கிற சர்ஃபேஸ் இது மாதிரி கேலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறமேட்டு நம்ம வந்து ரிமோட்டில் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் போயிடுங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ளை பண்ண பாருங்கள். கொஞ்சோண்டு ஃப்ளை ஆன உடனே நம்ம வந்து பெரிய கிரவுண்டில் தான் அனுப்பி விடணும். நான் வச்சுருக்க மாதிரி இன்னும் ஸ்மால் சர்ஃபேஸில் விடக்கூடாது. நான் வந்து கடைசியில் வந்து கிரவுண்டில் தான் அனுப்பி விடுவேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே ஆன் பண்ண உடனே உங்களுக்கு எரர் தான் வரும். அப்புறம் நீங்கள் வந்து சேஃப் மோடுக்கு ஃபிட் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆம்டு பண்ணணும். நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஆம்டு பண்ணணும். ஆம்டு பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ட்ரோன் வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸர் சவுண்டு வரும், கிங்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூரம் போயிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரோன் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப் ஆகுது. அப்போனோடனே நம்மளுக்கு வந்து ட்ரோன் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஆளுங்களே இல்லாத இடத்துல ஒரு கிரவுண்டில் போய்ட்டு நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். டெமோ பார்க்கும்போது எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது கிட்டே வந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒயரை பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு வந்து சேஃப் பண்ணிடலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ட்ரோன் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் அப்பயும் அந்த ஒயர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், ஒயர் கட்டிக்கோங்க. நம்மளோட ட்ரோன் பார்த்தீங்களா இப்போ வந்து எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.